அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. قال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை தொடர், அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். பெருமானார் மதீனாவிற்கு சென்றதிலிருந்து, பெருமானார் பத்ருக்களம் கண்டதிலிருந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா இஸ்திக்ஃபார்களை சொன்னதிலிருந்து, பொருளாதார திட்டம் எப்படி பெருமானார் வகுத்தார்கள் என்பது வரை பார்த்திருக்கிறோம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆன்மீகத்தை ஊட்டி இந்த உம்மத்தை எப்படி வழிநடத்தினார்கள் என்பது குறித்த தகவல்களை இன்றைக்கு உங்களோடு பகிர இருக்கிறோம். பெருமானார் காட்டி தந்த சொர்க்கமும் நரகமும். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை சீர்திருத்தவாதியாக நல்லவனாக மாற்ற வேண்டுமானால் சொர்க்க நரகத்தினுடைய உபதேசங்கள் அவனை புனிதனாக மாற்றுகிறது. இந்த சொர்க்க நரகம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அநீதி அளித்தவனுக்கு நீதம் கிடைக்காமலே போய்விடும். நீதமாக நடந்தவனுக்கு நன்மை இல்லாமலே போய்விடும். அதனால சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் அற்புதமானது. இந்த சொர்க்கத்திற்குள் யார் இருப்பார், நரகத்திற்குள் யார் இருப்பார் என்பதையும் உலகத்திலே நம்முடைய நபி மட்டும்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சொர்க்கம் மொத்தம் எத்தனை? 7 8? சொர்க்கம் என்பது 8, நரகம் 7. அது என்னன்னு கேட்க மாட்டேன். இந்த 8 சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள், 8 நரகத்தில் யார் இருப்பார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு லேசாய் கோடு போட்டு காட்டி இருக்கிறார்கள். இப்ப நான் சொர்க்கத்திலிருந்து ஆரம்பிப்பதா நரகத்திலிருந்து ஆரம்பிப்பதா என்பதுதான் இங்கு சிந்தனையாயிருக்கிறது. அதை உங்களிடத்திலேயே விட்டு விடுகிறேன். சொர்க்கமா நரகமா? எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நசீபாக்கி தருவானாக. 8 சொர்க்கம், மொத்த சொர்க்கம் 8. அந்த 8 சொர்க்கத்தின் பெயர், ஆக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதற்கு அடுத்து தாருஸ் ஸலாம், அதற்கு அடுத்து ஜன்னத்தே அதுன், அதற்கு அடுத்து தாருல் குல்த், அதற்கு அடுத்து தாருல் குல்துக்கு அடுத்து ஜன்னத்துல் மஅவா. 6வது சொர்க்கம் இருக்கிறதே தாருல் ஹைவான். 7வதாக மக்அதே சித்க். 8வது ஜன்னத்துன் நஈம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்துன் நஈம். ரசூல் இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். திருப்பி 8 சொர்க்கத்து பேரை கேட்பேன். அதனால அன்புக்குரியவர்களே,
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சொர்க்கத்திற்கும் இன்னொரு சொர்க்கத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெரிது என்ற வகையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அடுத்து இருக்கிற சொர்க்கம் இருக்கிறதே தாருஸ்ஸலாம், இந்த தாருஸ்ஸலாத்தை விட 9 லட்சம் மடங்கு பெரியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். 9 லட்சம் மடங்கு. அப்ப சொர்க்கம் எப்படி படைக்கப்பட்டிருக்கும்? அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வேறு யாரும் அறிந்தவர்கள் இல்லை. அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முதல் சொர்க்கத்தில் யார் இருப்பா தெரியுமா? சாஹிபு தௌபா. பாவம் செய்துவிட்டு ரப்பே தெரியாமல் செய்து விட்டேன் ரப்பே என்று 2 சொட்டு கண்ணீரை சிந்தியவர்களுக்கு பெருமானார் வாங்கி கொடுத்த சொர்க்கம் தான் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணில் கண்ணீரே வருவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் கண்ணீரால் சாதித்தார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள். இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தாலே ஆயிரக்கணக்கான பாவங்கள் நம்மோடு ஒட்டி கொள்கிறது. தனியா பாவம் செய்யணும்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு போய் பாவத்துக்கு போயிட்டு வரணும்லாம், சும்மா வெளியே போயிட்டு வந்தாலே பாவம் வந்துடும். அப்படி ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தௌபா செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நல் எண்ணம் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர் யார் மேலே கெட்டெண்ணம் கொண்டதில்லை, யாரையும் நல்ல பார்வை பார்ப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசி. நேரா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் வீட்டில் போய் 3 நாள் தங்கிட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வீட்டில் 3 நாள். எல்லாரும் செய்கிற மாதிரி தான் செய்கிறார், புதுசாக இவர் ஒரு அமல்லாம் செய்யலை. கடைசியில் 3ஆவது நாள் ரசூல் உங்களை சொர்க்கவாசி என்றார்கள். நீங்கள் புதுசாக ஒன்றும் செய்யலை, எல்லாரும் செய்கிற மாதிரி தான் செய்கிறீங்க, ஏன் சொன்னார்கள்? அப்போ தான் அந்த சகாபி சொன்னார், இதுவரைக்கும் நான் அடுத்த ஆளை பற்றி குறை பேசியிருக்கேன்னா, புறம் பேசியிருக்கேன்னா, தவறாக சொல்லி இருக்கிறேனா, என் வாழ்நாளில் யாரையும் குறைக்கண்ணோடு பார்த்ததே இல்லை. எல்லாம் பாசிட்டிவ் சிந்தனை, நல்ல எண்ணம். ஆனால் இன்னைக்கு நம்மள நிறைய பேர்த்துக்கு நல்லெண்ணத்தோடு பார்க்கிற பார்வையே இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒருத்தரை கேட்டோம். பின்னாடியே ஒரு ஆள் வந்துட்டார். இப்போ தான் ஒரு ஆஜியார் 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தானா இல்லையா? அப்போ அவரை குறித்து அவர் ஹஜ்ஜுக்கு போய் தௌபா செஞ்சு புனிதராக மாறி நல்லவனா மாறிட்டார். ஆனால் இவர் என்ன மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறார். இந்த தவறான எண்ணங்கள் இல்லாமல் நல் எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் அக்பர். 3ஆவதாக யார் இருப்பார்கள்? முஜாலசத்துல் உலமா, அறிஞர்களோடு, நல்லவர்களோடு, அறிஞர்களோடு, சுலகாக்களோடு யார் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். பொதுவாகவே தொடர்புக்கு ஒரு அசர் இருக்கிறது. யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அந்த பழக்கம் தானாக வந்துவிடும். அந்த பழக்கம் தானாக வந்துடும். டைல்ஸ் பள்ளிவாசலுக்குள்ள இருந்துச்சுன்னா மதிக்கப்படும். அதே டைல்ஸ் 150 ரூபா டைல்ஸ் பாத்ரூம்ல இருந்தால் மிதிக்கப்படும். இதான் வித்தியாசம். இப்ப நல்லோர்களோடு யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். 4ஆவதா சொன்னாங்க, பொறாமை இல்லாமல் யார் வாழ்கிறார்களோ, அடுத்தவர்களின் மீது பொறாமை இல்லாத மாமியார், பொறாமை இல்லாத மருமகள், பொறாமை இல்லாத வியாபாரிகள், இவர்களுக்கு கிடைக்கிற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். 2வது சொர்க்கம் தாருஸ்ஸலாம். இந்த தாருஸ்ஸலாமில் யார் இருப்பார்கள்? தாகா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. தாருஸ்ஸலாம்ல யார் இருப்பா? என்ன 4 பேர் இருப்பாங்க. அடையாளத்தை காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹ். யார் இருப்பார்? யத்தீம்களை பராமரிப்பவர்கள் இருப்பார்கள். வீடுகள் அனாதைகள் இருந்தால் அந்த அனாதைகளை யார் பராமரிக்கிறார்களோ, தன் பிள்ளையை போல யார் நடத்துகிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். 2ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அராமில்கள் விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். விதவைகளாக வாழுகிறார்கள், வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழி செய்து கொடுக்கிறார்கள். 3ஆவதாக சொன்னார்கள், முஸ்லிமின் தேவையை யார் பூர்த்தி செய்கிறாரோ, கஷ்டப்படுகிற முஸ்லிமுக்கு யார் உதவி செய்கிறாரோ அவர்கள் இருப்பார்கள். யாத்திகாஃபையே விட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா
முஸ்லிம்களின் தேவையை பூர்த்தி செய்தார்கள். யாத்திகாஃபா முஸ்லிமின் தேவையா என்றால் எது முக்கியம்? முஸ்லிமின் தேவை முக்கியம். புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள், புதன்கிழமை பனு நமீர் கூட்டத்தார்கள் வருகிறார்கள். அவங்க ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. பெருமானார் மெம்பரில் ஏறிட்டாங்க. நம்ம இமாம் சாப் புதன்கிழமை மெம்பரில் ஏறி குத்துபா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜும்மாக்கு இருப்பார் அவரு. புதன்கிழமை யாராவது குத்துபா ஓதி பார்த்துருக்கீங்களா? பெருமானார் புதன்கிழமை குத்துபா கொடுத்தார்கள். என் தோழர்கள் கிழிந்த ஆடையோடு வந்திருக்கிறார்கள். அதனால் தோழர்களுக்கு உதவ வேண்டும். உதவுவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது. ஆடை அணிகலன்கள் அல்லாஹு அக்பர் ஆடையாக, பணமாக, உணவுப் பொருளாக வந்து குவிகிறது. பெருமானாரின் முகம் கஅன்னஹு முத்ஹிபா, முலாம்பூசப்பட்ட தங்கத்தை போன்று மாறியது இல்லையா? அப்ப தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிற சொர்க்கம் தாருஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். நாலாவதாக சொன்னார்கள் இஃப்ஸாஉஸ் முஃப்ஸிஉஸ், தெரிந்தவர் தெரியாதவர் அத்துணை பேர்களுக்கும் யார் சலாம் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதோ அவர்கள் இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் சலாம். இன்னைக்கு சலாம் சொல்ற பழக்கமே இல்லாம போயிடுச்சு. சும்மாவது கையை தூக்குறது, அங்க வாயிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரவே வராது. அங்க பார்த்தாக்கா கையை தூக்க வேண்டியது. போனை எடுத்த உடனே சலாம் சொல்லுகிற பழக்கம் போய் ஹலோ சொல்லுகிற பழக்கத்திற்கு இந்த உலகம் அடிமையாகி போனது. சில பேர் சலாம் சொல்றது யானை தும்சாங்க தூக்குற மாதிரி தூக்குறது. அஸ்ஸலாமு அலைக்கும், இது என்ன சலாமா? நவுது பில்லா. அப்ப சலாம் பெருமானார் எல்லாவற்றிற்கும் ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சபை இருக்கிறது என்றால் வரக்கூடியவர் சலாம் சொல்ல வேண்டும், அவருக்கு இவங்க சலாம் சொல்லக்கூடாது. எல்லா ஒழுக்கங்களையும் கண்மணி நாயகம் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிற இடம் தாருஸ்ஸலாம். மூணாவது ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அதில் இந்த முஸ்லிம் சமுதாயம் நுழையுமாங்கிறது டவுட்டா இருக்கு. என்ன சொர்க்கம்? ஜன்னாத்தே அதுன். இந்த ஜன்னாத்தே அதுனில் யார் இருப்பார்கள்? பெருமானார் கோடிட்டு சின்ன சின்ன அடையாளங்களை கோடிட்டு காட்டுகிறார்கள். முகில்லு தாம், யார் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவாங்களோ அவங்க இருப்பாங்க இல்லையா? யார் உணவு குறைவாக உண்பார்களோ, உலகத்திலேயே அதிகமாக உண்பவர்கள் இஸ்லாமியர்கள். காசுக்கு, கல்விக்குன்னா காசே தரமாட்டார், சாப்பாட்டுக்குன்னா ஒன்னே எழுதிக்கங்க டொனேஷன். இந்த உம்மத்தில் அவன் அன்பிற்குரியவர்களே, விதவிதமாக பிரியாணி சாப்பிட்ட சமூகம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான். ரமலான் பசியை உணர்வதற்கு என்று சொல்லுவார்கள், ஆனால் ரமலான்ல தான் நம்ம கூட சாப்பிடுவோம் இல்லையா? மற்ற நாள்லாம் 3 நேரம், ரமலான்ல 4 நேரம். இஃப்தாரில் சாப்பிடுவோம், அதுக்கு பின்னாடி மினி நாஸ்டா எப்போ? மகரிபுக்கு பிறகு, அதற்கு பிறகு தராவீகுக்கு பிறகு இல்லையா? அதுக்கு பிறகு சஹர். 4 சாப்பாடு, மற்ற நாள்லாம் 3 சாப்பாடு. அப்போ முக்கில்லு தாம் கணம் பிடிச்சு. ரெண்டாவது யார் இருப்பார்கள்? ஜன்னாத்தே அதுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முக்கில்லுல் மனாம், உறக்கம் கம்மியாக இருப்பவர்கள். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்முடைய முன்னோர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். அவங்களுக்கு தூக்கம் கம்மி. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரம் உறங்குவார்கள் என்று வரலாறு பேசுகிறது. 2 மணி நேரம் தூக்கம் போதும். நமக்கு இது ஆச்சரியமாக இருந்தது, என் வாழ்க்கையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சாதனையாக திகழக்கூடிய மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் யாரு? மகாதீர். இன்னைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறார். 100 வயதை தாண்டி நல்ல நினைவாற்றலோடு சிந்தனையோடு சமூகத்தை வடிவமைக்கிற ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார். தூங்குறது எவ்வளவு நேரம்? அந்த 2 மணி நேர தூக்கம் 8 மணி நேரத்தின் பவரை கொடுக்கிறது. இந்த மாதிரி உண்டான பயிற்சி இந்த உம்மத்துக்கு தேவை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். குறைவாக உறங்குவார்கள், ஆனால் நிறைவான வேலையை செய்வார்கள். அல்லாஹு அக்பர். முகில்லுல் மனாம். மூணாவது முகில்லு தாம், முகில்லுல் மனாம். மூணாவதாக பேச்சு கம்மியாக இருக்கும், முகில்லுல் கலாம். இந்த சொர்க்கவாசி ஜன்னாத்தே அதனில் இருப்பவர்கள்
பேச்சு கம்மியாக பேசுவார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்பயுமே குறைவாகத்தானே பேசுகிறார்கள். கோவை பெண்கள் எல்லாம் குறைவாக பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அன்பிற்குரியவர்களே இல்லையா, இந்த பேச்சு எனவே இன்னைக்கு ஆம்பளைகளுக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு, பெண்களுக்கு இயற்கையாகவே கூடிவிட்டது. ஒரு கேள்வி கேட்டால் 4 பதில் இல்லையா, ஆம்பளைட்ட 4 கேள்வி கேட்டால் 1 பதில். பேச ஆரம்பிக்கும் போதே கடைசியா என்னமா சொல்ற, என்ன ஆரம்பிக்கவே இல்லையே கடைசியா என்ன சொல்றேன்னா என்ன அர்த்தம் இல்லையா. அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். 4வதாக இஹ்திலாத் முகில் இஹ்திலாத்தில் அனாம், மக்களின் தொடர்பை குறைத்திருப்பார்கள், ரப்பின் தொடர்போடு இருப்பார்கள், படைப்பினங்களின் தொடர்பில் இருந்து விலகி இருப்பார்கள். இந்த 4 தன்மை இருக்கக்கூடியவர்கள் ஜன்னாத்தி அதனில் இருப்பார்கள். 4வது ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கு பெயர் அன்பிற்குரியவர்களே தாருல் ஹுல்த். இந்த தாருல் ஹுல்தில யார் இருப்பார்கள் தெரியுமா? முக்ரிமுல் லைஃப், விருந்தாளிகளை சங்கை செய்தவர்கள் இருப்பார்கள். இந்த விருந்தோம்பல், விருந்தாளிகளை யார் சங்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, விருந்தாளின்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். பள்ளிவாசல்ல இருந்து எல்லாரும் 2 பேர் 4 பேர் தான் கூட்டிட்டு போனாங்கன்னா விருந்துக்கு இவர் 40 பேர் வேணும் 60 பேர் வேணும்னு கேட்பாராம். இவர்களின் சந்ததிகளே சிறப்பாக இருக்கும் என்று பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். இப்போ முக்ரிமுல் லைஃப், விருந்தாளிகளுக்கு சங்கை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடம் எது? தாருல் ஹுல்த். 2வது முக்ரிமுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்கள். பக்கத்து வீட்டை பகை வீடாக பார்த்ததே இல்லை, எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, உமர் அலி இருப்பதால் நாங்கள் ஆனந்தமாக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு சந்தோஷம். காரணம், எப்பொழுது உமர் நல்லதை சமைத்தாலும் எங்களுக்கு கொடுக்காமல் அவர் உண்பதில்லை. நல்ல கெட்ட காரியங்கள் அத்தனையிலும் உமர் எங்களை அழைத்துக் கொள்கிறார். சொல்லி அழைக்க தேவையில்லை, தானாக நாட்டின் ஜனாதிபதி பங்கு கொள்கிறார் என்றால் அன்புக்குரியவர்களே நாம ஏமாத்துறோம். முக்ரிமுல் ஜார். 3வதாக முக்ரிமுல் வாலிதைன், தாருல் ஹுல்திலே யார் இருப்பார்கள்? பெற்றோர்களை சங்கைப்படுத்தியவர்கள். ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோர்களை மதித்து சங்கைப்படுத்திய காலம். அல்லாஹு அக்பர். நிறைய வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல முடியும். தாய் தகப்பன் என்றால் தன்னுடைய உயிரையே விட தயாராக இருந்த நபித்தோழர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அம்மா மேல வச்சிருந்த பாசம் அளவிட முடியாத பாசம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தன் தகப்பனின் மீது எவ்வளவு பாசம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் கூப்பிட்டு, வாப்பா உன் மனைவியை தலாக் கொடுன்னாங்களாம். நேராக போய் விட்டார், என்ன ஏதுன்னே கேட்கல. அப்போ இது நான் சொல்லலை, இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். நேராக போய் ஒரு தலாக் விட்டார். அப்புறம் ரசூல்லா கூப்பிட்டு சொன்னாங்க வேண்டாம். உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க வேணாம், அந்த பிள்ளைக்கு நசீகத்தை செய்து வீட்டுக்குள்ளே வையுங்கள். மகனை அழைத்து சொன்னார்கள், தந்தைக்கு கட்டுப்பட்ட மகன் உலகம் போற்றும் மகனாக வாழ்வார். இன்றைக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உலகம் போற்றும் மாமனிதராக மாறியதற்கு காரணம் தந்தைக்கு கட்டுப்பட்ட மகன். வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். என்ன மாதிரி மகனை வளர்த்திருந்தாங்க. 6 மாசமா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இப்னு உமர் ரலியல்லாஹு. அவங்க அம்மாட்ட சொல்லி 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 6 மாசத்துக்கு பிறகு மீன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே அம்மாமார்கள் கொடுத்துருவாங்கல்ல. அந்த நேரம் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனோன்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், மனசு நப்சு நானதையெல்லாம் சாப்பிட்டுருவியான்னாங்களாம். எத்தனை மாசத்துக்கு பிறகு? 6 மாசத்துக்கு பிறகு நப்சு விரும்பினதையெல்லாம் சாப்பிட்டுருவியா? அதோட இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வச்சுட்டு போனாங்க என்று வரலாறு பேசுகிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 4வதாக முக்ரிமுல் உலமா, உலமாக்களை சங்கை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடம் தாருல் ஹுல்த். 5வது சொர்க்கத்துக்கு பேர் ஜன்னத்துல் மஅவா.
இந்த ஜன்னத்தை மஅவாவில் யார் இருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிவிட்டார்கள். ஜன்னத்துல் மஅவாவிலேயும் 4 பேர் இருப்பார்கள். சுமார் கோடிட்டு காட்டுறாங்க. யாரு? மல்லா யظலிம், யாருக்கும் அநீதி அளிக்காதவர்கள். இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் அநீதி எத்தனை இருக்கு? அநீதி அளிக்காதவர்கள் இருக்கிற சொர்க்கம் பெருமானார் சொல்லுகிறார்கள். 2வது மல்லா யஸ்தும், யாரையும் திட்டாதவர்கள். இந்த விஷயத்தை சொன்ன உடனே மாணவர் ஒருத்தர் கேட்டாரு, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, என்ன எல்லா மனைவிமார்களும் திட்டி திட்டி நரகத்துக்கு போயிடுவாங்களா ஜிரத்தின்னு? ஏன்னா ஒருத்தர் கூட வீட்டில் திட்டாத பெண்களே பார்த்ததில்லை. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லா யஸ்தும், தேவையின்றி திட்டக்கூடியவர்கள், நாவை அடக்காதவர்கள் இருக்கிற இடம் எந்த இடம் தான்? ஜன்னத்துல் மஅவா. 3வதாக சொன்னார்கள், மனிஸ்தம்ஸக உர்வத்தல் உஸ்கா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை யார் பற்றி பிடித்திருக்கிறார்களோ இவர்கள் இருக்கிற சொர்க்கம். அடுத்து சொன்னார்கள், யாருக்கும் அநீதி அளிக்காதவர், யாருக்கும் விரோதத்தை காட்டாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிக்கும் மனப்பாவம் உள்ளவர், யாரையும் அநீதி காட்ட மாட்டார், எதை செஞ்சாலும் மன்னிச்சிருவார், அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதானே விட்டுருங்க என்று யார் சமாதானத்தோடு நடக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் மஅவாவை அறிமுகப்படுத்திய நாயகம் அடுத்த 6வது சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. மக்கதே சிதுக். இது பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர்கள். இந்த சொர்க்கத்தில் யார் இருப்பா தெரியுமா? யார் மையுபனில் மஸ்ஜித், பள்ளியை கட்டுகிறாரோ, மையுதில் மஸ்ஜித். 2வதாக சொன்னார்கள், பள்ளிக்கு யார் விளக்கேற்றுகிறாரோ. ஒரு லைட்டையாவது நம்ம வாழ்க்கையில் வாங்கி போட்டுறணும் பள்ளிவாசலுக்கு. அதே மாதிரி மையக்ஸில் மஸ்ஜித், பள்ளியை யார் கூட்டுகிறார்களோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், ஹூர்லின்கள் எந்த பெண்ணை மணப்பதாக இருந்தாலும் மகர் கொடுத்தாக வேண்டும். மகர் கொடுக்காம கல்யாணம் கிடையாது. யாரை திருமணம் முடிச்சாலும் என்ன கொடுக்கணும்? எவ்வளவு நீங்க கொடுத்தீங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா சிலர் 101 உட்காந்துருக்குது, சிலர் 501 உட்காந்துருக்குது இல்லையா? சிலர் பேப்பர்ல மட்டும் போட்டிருப்பார் 5001 கொடுத்ததே இல்லை. இந்த ஆம்பளை நிறைய ஏமாத்தின ஆட்கள் நிறைய சமூகத்தில் இருக்கு. ஆனா எந்த பெண்ணை மணமுடித்தாலும் மகர் வேண்டும். அப்ப ஹூர்லீன்களை முடிப்பதற்கான மகர் என்ன? ஹூர்லீன் பெண்கள் வேணுமா இல்லையா? வேணுமா வேணாமா? வேணாங்கிறார். நம்ம வேணும். அந்த ஹூர்லீன்களுக்கான மகர் கன்சுல் மஸ்ஜித், பள்ளியை கூட்டுதல். அப்ப மோதினாருக்கு தான் நிறைய இல்லையா? ஹூர்லீன்கள்ல நிறைய ஹூர்லீன் யாருக்குன்னா மோதினாருக்கு. அல்லாஹு அக்பர். 4வதாக சொன்னார்கள், யஸ்குனில் மஸ்ஜித், அதிகம் பள்ளியில் யார் தங்குகிறார்களோ, பள்ளி புறாவாய் யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்த சொர்க்கத்துக்கு பேரு தாருல் ஹைவான். இந்த தாருல் ஹைவான், இந்த தாருல் ஹைவான்ல தான் இந்த 4 பேர் இருப்பாங்க. பள்ளிவாசலை கட்டியவர்கள், பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றியவர்கள், பள்ளிவாசலை கூட்டியவர்கள், அதே மாதிரி பள்ளிவாசலில் தங்கியவர்கள். 7வது சொர்க்கத்துக்கு பேரு மக்காதே சிதுக். இந்த மக்காதே சிதுக்குல யார் இருப்பா அப்படின்னு சொன்னா எல்லாம் ஜீவசாந்தியா இருப்பாங்க. ஏன்னா மையஸ்தரில் அக்ஃபான், கஃபன்களை யார் வாங்கி வைத்திருக்கிறார்களோ, கஃபன் துணி ஏழைகளுக்காக உலகத்தில் மிகப்பெரிய சவாப். அமல் செய்யறதை விட பெரிய சவாப் என்ன தெரியுமா? அறிமுகம் இல்லாத ஒரு ஏழை இறந்து கிடக்கிறார், இறந்து போன ஏழைக்கு கஃபன் துணி வாங்கி தருவதை விட சிறந்தது உலகத்தில் இல்லை. முஸ்தரில் அக்ஃபான், கஃபன்களை வாங்கி தரக்கூடியவர்களுக்கு. ஆயிதுல் மர்லா, நோயாளிகளை நோய் விசாரிப்பவர்களுக்கு. நோயாளிகள் இருக்காங்கல்ல, இந்த நோயாளிகளை யார் நோய் விசாரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற சொர்க்கம் மக்காதே சிதுக். அல்லாஹ் அக்பர். 4வதாக இன்னைக்கு ஆயுதுல் மர்லாவெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு.
இந்த நோய் விசாரிக்கிற முறையும் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சக்ராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவை நோய் விசாரிக்க போகிறார்கள். புகாரியில் வந்த ஹதீஸ். நோய் விசாரிக்க போனால் அவர் சொன்னார், ரசூலே எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, நிறைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டான், எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கிறது, நிறைய சொத்து இருக்கு, பிள்ளைய வேற நிறைய இருக்கு. பிள்ளை நிறைய இருக்கா? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதனால எனக்கு சொத்தே வேணாம், முழுவதையும் உங்களுக்கு நான் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். யார் சொல்றா? சாத் இப்னு அபி வக்காஸ். நம்மள மாதிரி யாரா இருந்தா மனசு மாறுற முன்னாடி பள்ளிவாசலுக்கு எழுதி வாங்கிடணும், டப்புன்னு போய் பிடிச்சிருவோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா பஸ்தஹூர், இந்த நோயிலே நீ இறக்க மாட்டாய் சார், உனக்கு இறைவன் நிறைய குழந்தைகளை தருவான். நோய் விசாரிக்க போய் பெருமானார் துஆ செய்தார்கள். அந்த சாத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் 9 பிள்ளைகளை தந்தான், நிறைய சொத்து சுகங்களை தந்தான். 3ல் ஒரு பகுதி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லாட்டி வேணாம் நாங்க ரசூலுல்லாஹ். 3ல் ஒரு பகுதியைத்தான் பெற்றார்கள், முழுவதையும் பெறவில்லை. வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. இப்போ நோய் விசாரிக்கிற போது லேசா ஒரு துஆ செய்யணும், லா பஸ்தஹூர், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான், கவலைப்படாதீர்கள். அங்கே போய் டேரா போடக்கூடாது. 4 நாள் 3 நாள் போய் நோயாளி கூடயே படுத்துக்கிறது, சில ஆள் அந்த பெட்லேயே தள்ளி படுக்க சொல்லிட்டு தானும் படுக்கிறது. இதெல்லாம் நம்ம ஊரில் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யுது. சில ஊர்களில் நோயாளி கீழே படுத்திருப்பான், இது மேலே ஏறி ஜம்முன்னு படுத்துடுறாரு இல்லையா? பெட்டு வேற நல்லா சரிஜாப்பில் போட்டு வச்சிருக்கானா, இவர் ஏறி படுத்துடுறாரு. இதெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள். அதே மாதிரி முத்தபி உல் ஜனாயிஸ், ஜனாசாவை யார் பின்தொடர்ந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற சொர்க்கம் மக்அதே சிதுக். அதே மாதிரி சாதிக், உலகத்தில் வாழுகிற போது உண்மையை மட்டும் யார் பேசுகிறார்களோ, அல்லாஹ் அக்பர், அதன் தலைவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் கிடைக்கிற சொர்க்கத்துக்கு பேர் என்னது? மக்அதே சிதுக். கடைசி சொர்க்கத்துக்கு பேரு ஜன்னத்துன் நஈம். இந்த ஜன்னத்துன் நஈமில் யார் இருப்பார்கள்? சாபிர், உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா கஷ்டங்களிலும் பொறுமையாக இருப்பவர்கள். என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். மனித முயற்சியால் ரப்பு கொடுக்கிற கஷ்டத்தை மாற்றவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். பொறுமையாளி, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம். 2வது ஷாக்கிர், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். யார் உலகத்தில் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம். அல்லாஹ் கொஞ்சம் நியாமத்தா கொடுத்துருக்கான் நமக்கு. அப்துரியா, 2 கை இல்லை 2 கால் இல்லை, சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்ங்கறார், கை கால் எதுக்குமே இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் போய் கேட்டாங்கன்னா, என்ன அல்ஹம்துலில்லாஹ், என்ன சுப்ஹானல்லாஹ், கையும் இல்லை காலும் இல்லை, இன்னாலில்லாஹ் சொல்லு, ஏன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, இன்னாலில்லாஹ் சொல்லு. அப்துரியா சொன்னாரு, எனக்கு 2 கை இல்லை கால் இல்லை, ஆனால் உண்பதற்கு நாவை வாயை சலாமத்தாக வைத்திருக்கிறான், உள் உறுப்புக்களை ரப்புல் ஆலமீன் சலாமத்தாக வைத்திருக்கிறான். எல்லாம் சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டார், அப்துரியா, உமர் அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் எத்தனை நாள் பட்னி கிடந்தீங்க? இப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சின்ன வயசில் ரொம்ப நாள் நான் பட்னி கிடந்திருக்கிறேன், எங்கள் வாப்பா அப்படி அடிப்பார் இப்படி அடிப்பார். இன்னைக்கு பெரியவங்கள்ட்ட கேட்டால் ஃப்ளாஷ்பேக் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா வாழ்ந்த கதை வளர்ந்த கதை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்படி வாழ்ந்தே இருக்க மாட்டாங்க, வளர்ந்தே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. பட்டினி பஞ்சம் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி வந்ததால் உயர்வு. உமர் ரலியல்லாஹு எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், சாப்பிடாம இருந்திருக்கிறேன். இப்போ அப்துரியா சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு 2 கை இல்லை கால் இல்லை, ஆனால் என் ரப்பு என்னை ஒரு நேரம் கூட பட்னி போட்டதில்லை, என் ரப்பு பட்னியே போட்டதில்லை. அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு 1 மாத காலம் நோய்வாய்ப்பட்டு படுத்தார்கள், வரலாறு பேசுகிறது. 3வது யார்? அல் முத்தசத்திக், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களில் தான தர்மம் செய்தவர், ஜன்னத்துன் நஈமில் இருப்பார். 4வதாக கஃபுல் அதா அன் இபாதில்லாஹ், அடியார்களுக்கு தொல்லை தராதவர்கள், கஷ்டம் தராதவர்கள் இருக்கிற சொர்க்கத்துக்கு பேர் தான் என்னது? ஜன்னத்துன் நஈம். 8 சொர்க்கத்தில் யார் இருப்பான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கோடு போட்டு காட்டிட்டாங்க.
அதை எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் எந்த சொர்க்கத்தில் யாருன்னு இப்போ உங்கள்கிட்ட கேட்டா நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்கிறதும் தெரியும் இல்லையா? அதை இன்ஷால்லா இன்னொரு முறை நீங்கள் இதை கேட்டு பயன்பெற வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்து நரகம், 7 நரகம். பெயர் ஜஹீம், ஜஹன்னம், லலா, சஈர், சக்கர், ஹுத்தமா, ஹாவியா என்று 7 நரகங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஒவ்வொரு நரகத்திலையும் யார் இருப்பாங்கிறதை ரசூலுல்லாஹ் கோடு போட்டு காட்டிட்டாங்க இல்லையா? ஜஹீம்ல யார் இருப்பா தெரியுமா? முதல்ல கெட்டெண்ணம் பிடித்தவன், சூஉல்லன். 2வது பொறாமைக்காரன். 3வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஹிபு தியரா, இந்த ஜோசியம் பார்க்கறானா இல்லையா, பறவை ஜோசியம், 4 நட்சத்திரங்களை பார்ப்பவர்கள். அஜர்த்துமார்கள்ட்டே சொல்றது உண்டு, கல்யாணத்துக்கு போய் உட்காந்து அஜர்த்து இந்த ராவு காலம் போயிடட்டும், இந்த யமகண்டம் போகட்டும் என்று சொன்னவர்களை நானே கண்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, உச்சியில கல்யாணம் வைக்க வேணாம். ஆலிம்சாக்களுக்கே மசாயில் சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள் இல்லையா? ராவு காலம் பார்க்கக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பாபா எங்க இருப்பாருன்னு. ஜஹீம் பாபா அவர். ஜஹன்னமில் யார் இருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2வது நரகம். இஷாராவாக சொல்லுகிறார்கள், முதுமினே ஹம்ர், மது அருந்தக்கூடியவன், போதைக்கு அடிமையானவன். ஆக்குல் வாலிதைன், 2வதாக சொன்னார்கள், பெற்றோர்களை நிந்திப்பவன். 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தயூஸ், மனைவியை வைத்து சம்பாதிப்பவன். நஊது பில்லாஹ். இவர்களெல்லாம் இருக்கிற நரகத்திற்கு பெயர் ஜஹன்னம். ஜஹன்னம். 3வது நரகம் ஒன்று இருக்கிறது, லலா. இந்த லலா என்ற நரகத்தில் யார் இருப்பார்கள்? அதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுலேயும் ஒரு 3 பேர் இருப்பான் என் உம்மத்தில். அதுலேயும் இருப்பான் யாருன்னா, ஷேகுன் ஜானி, வயசாயும் விபச்சார சிந்தனை உள்ளவன். வயசு 60 இருக்கும், அந்நிய பெண்ணை பார்ப்பான், வயது கூடி இருக்கும். ஆனால் இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது, இன்றைக்கு இருக்கிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 50 வயசுக்கு மேலே தான் ரிவர்சிங், சைக்கிள் ரிவர்சிங் நடக்குதான். 50 வயசுல ஒரு ஆள் 51 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் 39க்கு போயிடுதான். 52 ஆயிடுச்சுன்னா 38க்கு போயிடுதான். 53 ஆயிடுச்சுன்னா 37க்கு போயிடுதான். சைக்கிளிங். இன்றைக்கு நிறைய தவறுகள் யார் செய்கிறார்கள் என்று ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற போது, இந்த 50 to 60 இந்த கிழவனா, பாதி கிழவனா இருக்கான்ல, அவன் பண்ற அட்டகாசம் தாங்கவே முடியல என்று நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுகிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்தான் காரணம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷேகுன் ஜான். 2வதாக சொன்னார்கள் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த லலாவில் யார் இருப்பா தெரியுமா? அல்லாஹு அக்பர், மன்னான், சென்னதை செய்ததை சொல்லி காட்டக்கூடியவன். நான் 4 குரான் ஓதிட்டேன், ரமலான் வந்துருச்சு, நான் 8 குரான் ஓதிட்டேன், நான் 40 லட்சம் தர்மம் பண்ணிட்டேன், வால் போஸ்ட் அடிச்சு விட்டுங்க. இந்த ஆள்லாம் இருக்கிற இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி பெருமையை காட்டக்கூடியவர்கள் இந்த 3 பேர் இருக்கிற இடம். 4வதாக பெருமானார் சொன்னார்கள், சஈர் என்ற நரகத்தில் யார் இருப்பார் தெரியுமா? முத்தலிபு தமின் பிகைரி ஹக்கின், சம்பந்தம் இல்லாமல் கொலை செய்யக்கூடியவன். முல்கிதும் பில் ஹரம், ஹரம் ஷரீஃபிலே போய் தவறு செய்யக்கூடியவன். மக்களை ஏமாத்திட்டு போயிடறானா இல்லையா? அங்கே போய் தவறு செய்யக்கூடியவன். 3வதாக சொன்னாங்க, முத்தபிஉம் பில் இஸ்லாம் சுன்னத்துல் ஜாஹிலியா, இஸ்லாத்துக்கு வந்தும் கூட ஜாஹிலியத்தின் நடைமுறையை நடைமுறைப்படுத்தியவன். இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, இன்னமும் அறியாமை காலத்து நடைமுறை. இன்னைக்கு சொல்றதா இருந்தா வளைகாப்பு, இது யார் கலாச்சாரம்? பொட்டை தவிர பாக்கி எல்லாமே அந்நிய கலாச்சாரம். பொட்டு ஒன்று மட்டும் வச்சுட்டா போதும், எல்லாம் கரெக்டாக போயிடும். இந்த ஜாகிலியத்தினுடைய நடைமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிற நரகம் சாயிர். 5வது நரகத்துக்கு பேர் சக்கர். குரான்லே அல்லாஹ் சொல்றான், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை சக்கர் என்ற நரகத்திலே எது தள்ளியது என்று கேட்கிற போது நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தொழுகலை, நாங்கள் மறுமையை பொய்ப்பிடித்தோம், நாங்கள் வீணாக சுற்றித் திரிந்தோம்
பேசுகிறது குர்ஆன். 6வது நரகத்துக்கு பேர் தான் அல்லாஹு அக்பர் இல்லையா? ஜன்னத்தே மஅவா, அது சொர்க்கம். 6வது நரகத்திற்கு பெயர் அன்புக்குரியவர்களே ஹுதமா. ஹுதமா என்ற நரகத்தில் யார் இருப்பார்கள்? அதுலேயும் 3 பேர் இருப்பாங்க. வட்டி வாங்கக்கூடியவன், பொய் பேசக்கூடியவன் இருக்கிற நரகம். அமீருன் ஜாயிர், அநீதி அளிக்கிற அரசியல்வாதி. எல்லா அரசியல்வாதியும் அங்கே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கிறீங்களா, இங்கே எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு அங்கே போய் கேட்கலாம். கடைசி நரகத்திற்கு பெயர் தான் ஹாவியா. இந்த ஹாவியா என்ற நரகத்திலேயும் யார் இருப்பார்கள்? கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், அவன் முத்தபியா, மனோ இச்சையின்படி நடக்கக்கூடியவன். சுகுன் முத்தா, உலகத்திலே வாழுகிற போது கஞ்சத்தனமாக வாழ்ந்தவன். 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், இமாமுல்லால், பள்ளியினுடைய இமாம், வழிகட்ட இமாம், மக்களுக்கு நேர்வழி கொடுக்கக்கூடியவர். அவரே வழிகட்டு போனால், உப்பே கெட்டு போனால் பொருளை யார் பாதுகாப்பது? உப்பே கெட்டு போனால் பொருளை யார் பாதுகாப்பது? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கான அடையாளங்கள், நரகத்திற்கான அடையாளங்கள் அத்தனையும் இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். 10:45 ஆகலையே, என்ன முடிக்க போறேன் பார்க்குறீங்க. பின்னால் ஒரு இளம் பேச்சாளர் ஒருவர் பேச இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் அவர் 11 மணிக்கு முடிப்பார் என்ற உத்தரவாதத்தோடு என்னுடைய உரையை சொர்க்க 8 யார் இருப்பார்கள், நரகம் 7 அதில் யார் இருப்பார்கள் என்பதை பார்த்தோம். அல்லாஹ் நம்மை சொர்க்கவாதிகளின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. இன்றைய மசாயில் ரொம்ப ஷார்ட்டா, யாருக்காவது தோல் நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் 21 முறை அதை ஓதி உமிழ்நீரிலே தொட்டு எங்கு அந்த நோய் இருக்கிறதோ அங்கே தடவினால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எங்களுக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக.